அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 3ஆம் தேதி மிக மிக முக்கியமான சந்திர கிரகணமானது வருகிறது. இந்த கிரகணத்தை பற்றிய விவரங்களை இந்த வீடியோல நாம முழுமையா பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அதே போல இந்த கிரகணத்துடைய தாக்கத்தால் மிதுன ராசி நேயர்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன, ஏற்படக்கூடிய தீமைகள் என்ன அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோ மூலம் தெரிந்து கொள்ளலாம். கிரகணம் எந்த நேரத்துல தோன்றி மறையும், இந்த கிரகணத்தன்று நாம் செய்யக்கூடிய விஷயங்கள், அதாவது கடைபிடிக்கக்கூடிய சில விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் நாம் தெரிந்து கொள்ளலாம். ஸோ மிதுன ராசினியர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து பயனடைங்க. கண்டிப்பாக மிதுன ராசினியர்களுக்கு என்ன மாற்றம் காத்திருக்கு அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்ளலாம். முதல்ல இந்த சந்திர கிரகணம் அப்படின்னா என்ன, எந்த நேரத்தில் தோன்றி எந்த நேரத்தில் மறையும் அப்படின்ற தகவலை நம்ம பார்க்கலாம். இந்த சந்திர கிரகணம் மார்ச் 3ஆம் தேதி அன்று நிகழப்போகுது. அதாவது இந்த வருடத்தில் வரக்கூடிய முதல் சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்லலாம். இது வானில் தோன்றும் போது பார்த்தீங்கன்னா ரத்த நிலவாக தோன்றும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது மாலை நேரத்தில் தோன்றுவதால் இந்த கிரகணம் இந்த மாதிரி ஒரு சூழலை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. பூமி சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நேர்கோட்டில் வரும் பொழுது பூமியினுடைய நிழல் பார்த்தீங்கன்னா சந்திரனை மறைப்பதால் சந்திர கிரகணம் ஏற்படுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த கிரகணத்தின் போது சந்திரன் அடர் சிவப்பு நிறத்தில் காட்சியளிக்கும். அதனால இதனை நாம ரத்த நிலவு அப்படின்னு சொல்லலாம். முழு கிரகண நிலை பார்த்தீங்கன்னா சுமார் 58 நிமிடங்கள் மட்டுமே நீடிப்பதாக சொல்லப்படுது. இந்தியா நேரப்படி பார்த்தீங்கன்னா மாலை வேளையில கண்டிப்பா இது நிகழலாம். இந்தியாவில் சந்திரன் உதிக்கக்கூடிய நேரத்தில் பார்த்தீங்கன்னா கிரகணம் ஆரம்பிக்கிறதுனால நாட்டில் பெரும்பாலான பகுதிகளில் கிரகணத்தின் இறுதி நிலையை மட்டுமே பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. மாலை 4:58 மணிக்கு தொடங்கக்கூடிய நிழல் கிரகணம் முழு கிரகணமாக மாறலாம். அதே போல மாலை 5:32 மணிக்கு பார்த்தீங்கன்னா முழு கிரகணம் முடிவுக்கு வரலாம். இரவு 7:53 மணிக்கு பார்த்தீங்கன்னா கிரகணம் முழுவதுமாக முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்தியாவில் பெரும்பாலான பகுதிகளில் நாம் இதனை பார்க்கலாம். அதே போல மாலை நேரத்தில் பார்த்தீங்கன்னா 5:10 முதல் 5:25 மணிக்கு, அதாவது இந்த குறிப்பிட்ட நேரத்தில் கிரகணத்துடைய உச்சகட்ட நிலையை நாம தெளிவாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சந்திர கிரகணத்தை நாம எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரிய கிரகணத்தை போலன்றி, அதாவது சூரிய கிரகணத்தை பார்க்கும் பொழுது கண்ணாடி அணிந்து கொண்டு வெறு கண்களால் நாம பார்க்கவே மாட்டோங்க. ஆனா இந்த சந்திர கிரகணத்தை நாம வேறு கண்களால் கண்டிப்பா பார்க்கலாம். சிறப்பு கண்ணாடிகள் இதற்கு கண்டிப்பா அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த சந்திர கிரகணம் அப்படின்னா என்ன, சந்திர கிரகணம் எந்த நேரத்தில் தோன்றி எந்த நேரத்தில் மறையும் அப்படின்ற தகவலை நம்ம பார்த்துருப்போம். இந்த கிரகணத்துடைய தாக்கத்தால் மிதுன ராசினியர்களுக்கு ஏற்படக்கூடிய அற்புதமான மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறத வாங்க இதனை தொடர்ந்து நாம பார்க்கலாம். பொதுவாகவே மிதுன ராசினியர்கள் எப்படிப்பட்ட ஒரு குணம் கொண்ட நபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எளிதில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக நண்பராக கூடிய ஒரு திறமை பெற்றிருக்கக்கூடிய நபர் அப்படின்னு நம்ம மிதுன ராசினியர்களை சொல்லலாம். அதாவது மற்றவர்களை உடனடியாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான குணம் படைத்த நபர் அப்படின்னு மிதுன ராசி நேயர்களை நம்ம சொல்லலாம். உங்களுக்கு இந்த கிரகணத்துடைய காலகட்டத்தில் பார்க்கும் பொழுது நீண்ட நாட்களாக இருந்து வந்த வீண் மனக்கவலை நிச்சயமா உங்களுக்கு நீங்கிடும். அதே போல எந்த ஒரு காரியத்திலும் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த வெற்றிகள் கிடைப்பதற்கு உங்களுக்கு தாமதமான காலகட்டத்தை எடுத்துக்கொள்ளலாம். இந்த கிரகண காலகட்டத்தில் மிதுன ராசி நேயர்களுக்கு எதிலாவது ஈடுபடக்கூடிய தூண்டுதல் நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படலாம். அதனால இந்த மாதிரி தூண்டுதல் இருக்கும் பொழுது இதனை கவனமாக கையாள்வது ரொம்ப ரொம்ப அவசியம். கண்டிப்பா இந்த மாதிரி விஷயங்களை நீங்க தவிர்ப்பது உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம். வீண் அலைச்சல், வீண் செலவுகள் இந்த காலகட்டத்தில் மிதுன ராசி நேயர்களுக்கு ஏற்படலாம். பயணங்களின் போது எச்சரிக்கை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய மிதுன ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கிரகண காலகட்டத்தில் மந்த நிலை அனைத்துமே மாறலாம். வருமானம் உங்களுக்கு சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. புதிய முயற்சிகள் கால தாமதமாக உங்களுக்கு முடியலாம். வாடிக்கையாளர்களிடம் வாக்குவாதத்தை தவிர்த்து அனுசரித்து பேசுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கூடுதல் பணியை கவனிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படலாம்.
அதே போல மிதுன ராசி நேயர்களுக்கு உங்களுடைய மேல் அதிகாரிகளிடம் சக பணியாளர்களிடம் நீங்க இந்த நேரத்துல முற்றிலும் அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அமைதி ஏற்படக்கூடிய ஒரு நிலை ஏற்படலாம். அமைதி நிலை ஏற்பட்டாலும் மிதுன ராசி நேயர்கள் நிதானமாக பேசுவதும் வாக்குவாதத்தை தவிர்ப்பதும் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம். விருந்தினர்களுடைய வருகை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தலாம். வழக்குகளை தள்ளி போடுவதும் பேசி தீர்த்து கொள்வதும் நல்லதுங்க. ஆயுதம், தீ இந்த மாதிரி விஷயத்துல மிதுன ராசினியர்கள் கவனமுடன் செயல்படுவது முக்கியம். மிதுன ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த கிரகணத்துடைய தாக்கத்தால் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கும் பொழுது, பெண்களுக்கு அடுத்தவர்கள் பேச்சை கேட்டு எதிலும் ஈடுபடாமல் இருப்பது நன்மையை தரலாம். வீண் அழைச்சலும் செலவுகளும் உங்களுக்கு உண்டாகலாம். அதனால இந்த மாதிரி விஷயத்துல நீங்க கவனமாக இருப்பது முக்கியம். கலைத்துறையினர் பார்த்தீங்கன்னா இதிலும் கூடுதல் கவனம் செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. எதிர்பாராமல் பயணத்தில் உங்களுக்கு தடங்கள் ஏற்படலாம். அதே போல வெளியூர் பயணங்களை தள்ளி போடுவது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தலாம். உடல் நலத்தில் கவனம் செய்வது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். மிதுன ராசியில் இருக்கக்கூடிய அரசியல் துறையை சேர்ந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா புத்தி கூர்மை உங்களுக்கு இந்த நேரத்தில் அதிகப்படியாக இருக்கலாம். உங்களுடைய புத்தி கூர்மையை வைத்து வெற்றிக்கான வழியை நீங்களே தேடிக்கொள்ளலாம். போட்டிகளையும் பொறாமைகளையும் சந்தித்தாலும் பொறுமையுடன் செயல்பட்ட அவற்றை சமாளிக்கக்கூடிய தன்னம்பிக்கை மிதுன ராசினியர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயமா ஏற்படலாம். உங்களுடைய சமயோஜித புத்தியால் பிரச்சனைகளிலிருந்து தப்பித்துக் கொள்ளக்கூடிய சூழல் உங்களுக்கு ஏற்படும். மிதுன ராசியில இருக்கக்கூடிய மாணவ மணிகளுக்கு இந்த கிரகண தாக்கத்தால் என்ன நடக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாணவர்களுக்கு உயர் கல்வி பற்றிய எண்ணம் இந்த நேரத்தில் உங்களுக்கு அதிகரிக்கலாம். அதே போல கூடுதல் மதிப்பெண் பெற படிப்பில் வேகம் காட்டக்கூடிய ஒரு சூழலும் உங்களுக்கு ஏற்படலாம். இந்த கிரகண தாக்கத்தால் மிதுன ராசி நேயர்களுக்கு ஏற்படக்கூடிய நல்ல விஷயங்கள் என்ன, ஏற்படக்கூடிய தீமைகள் என்ன அப்படிங்கிறத நாம தெரிந்திருப்போம். அதே போல இந்த சந்திர கிரகணம் நடக்கக்கூடிய நேரத்தில், அதாவது சந்திர கிரகணத்தின் போது சில விஷயங்களை கண்டிப்பா நம்ம கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லலாம். எந்த மாதிரி விஷயத்தில் இந்த மாதிரி நேரத்தில் நம்ம கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். சந்திர கிரகணமானது மார்ச் 3ஆம் தேதி அன்று நிகழப்போகுது. இந்த கிரகண நேரத்தில் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரகணம் தொடங்குவதற்கு 2 மணி நேரத்திற்கு முன்னதாகவே நீங்க எந்த உணவையும் சாப்பிடவே கூடாதுங்க. அதே போல குறிப்பாக கர்ப்பிணி பெண்களா இருந்தீங்கன்னா வீட்டை விட்டு வெளியே செல்லக்கூடாது அப்படின்னு சொல்லலாம். கோவில்கள் பார்த்தீங்கன்னா இந்த சந்திர கிரகணத்தின் போது அனைத்துமே நடை சாத்தப்பட்டிருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல ஏற்கனவே நீங்க உணவுகளை சமைத்து வைத்திருந்தாலும் சரி, இல்ல செய்து வைத்திருக்கக்கூடிய உணவுகளாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி உணவுகளில் நீங்க தர்ப்பை புள்ளினை போட்டு வைப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த சந்திர கிரகணத்தின் போது நவ கிரக துதியை நீங்க படிக்க செய்யலாம். அதே போல சந்திர கிரகணத்துக்கான துதியை உங்களுக்கு ஏதாவது தெரிந்திருந்தாலும் நீங்க படிக்க செய்யலாம். இந்த கிரகணம் முழுவதும் முடிந்து விட்டதுக்கு அப்புறம் பார்க்கும் பொழுது கண்டிப்பாக குளிப்பது அவசியம். குளித்து விட்டு ஏதாவது ஆலயங்களுக்கு சென்று ஆலய தரிசனத்தை நீங்க மேற்கொள்ளலாம். இந்த ஆலய தரிசனம் செய்துவிட்டு தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா கடன் தொல்லையில் இருந்து விடுபடக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படும். இந்த கிரகணம் முடிந்ததும் பார்த்தீங்கன்னா பித்ருகளுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்க தர்ப்பணம் செய்வது அதீத நன்மையை உங்களுக்கு ஏற்படுத்தும். அதே போல ஆலய தரிசனம் மேற்கொண்ட பிறகே நீங்க உணவுகளை சாப்பிடுவது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த சந்திர கிரகண காலத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்தபடியே இறைவனை வழிபாடு செய்யலாம். இறைவனை துதித்து இறை பாடல்களை படித்து நீங்க வழிபாடு செய்யலாம். இந்த மாதிரி நீங்க செய்து வரும்பொழுது உங்களுக்கு பாசிட்டிவான எண்ணங்களும் பாசிட்டிவான விஷயங்கள் கண்டிப்பா உங்களுக்கு நடக்கலாம். கிரகணம் முடிந்ததும் ஆலய வழிபாடு செய்வதும் இன்னும் அதீத சிறப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. கண்டிப்பா இந்த கிரகண காலத்துல இந்த மாதிரி விஷயத்தை பின்பற்றுவது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். சூரிய கிரகணத்தின் போது நம்ம சில விஷயங்களை பின்பற்றுவோம். அதே போல இந்த சந்திர கிரகணம் நடக்கக்கூடிய நேரத்திலும் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பின்பற்றி செயல்படுவது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த சந்திர கிரகணத்துடைய தாக்கத்தால் மிதுன ராசி நேயர்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பார்த்துருப்போம்.
அதே போல கிரகணத்தின் போது நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறது நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதே போல் ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா நீங்களும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.